வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 Second GK. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசிக்காக நம்ம டாபிக் வைஸ்ல சிலபஸ் வைஸ்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதுல அலகு 5ல இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக் நம்ம 6 பிரிச்சிருக்கோம். இதுல ரோமன் லெட்டர் 1 பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் மொத்தம் 10 டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஏற்கனவே நம்ம 4 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். அந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கு ஃபுல்லாவே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேரியல் பொருளாதாரம் தான் பார்க்க போறோம். வீடியோ 5. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குறோம். நம்ம எஸ்ஐக்கும் டிஎன்பிசிக்கும் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஷெடியூல் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ பேரியல் பொருளாதாரம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருளியலில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ரேக்னர். செகண்ட் கொஸ்டின், சிறிய மற்றும் பெரிய எண் பதங்களை 1933 உருவாக்கியவர். அது ஆன்சர் பாத்தீங்கன்னா சி தான், ரேக்னர். கொஸ்டின் நம்பர் 3, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. ஆன்சர் சி, ஜே.எம். கீன்ஸ். கொஸ்டின் நம்பர் 4, எந்த மொழியில் உள்ள மேக்ரோஸ் என்ற சொல்லில் இருந்து மேக்ரோ என்ற வார்த்தை பெறப்பட்டது. ஆன்சர் பி, கிரேக்கம். கொஸ்டின் நம்பர் 5, பொருளாதார அமைப்பு என்ற கருத்தினை மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது என்று வரையறுத்தவர். ஆன்சர் பி, ஏ.ஜே. பிரவுன். கொஸ்டின் நம்பர் 6, ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கைகள். ஆன்சர் சி, உற்பத்தி மற்றும் நுகர்வு. கொஸ்டின் நம்பர் 7, உலகம் என்ற பதத்தை உருவாக்கியவர் மற்றும் ஆண்டு. ஆன்சர் சி, மேன் பிரிட்டிஸ்கர் 2002. கொஸ்டின் நம்பர் 8, முதலாளித்துவத்தின் தந்தை. ஆன்சர் பி, ஆடம் ஸ்மித். கொஸ்டின் நம்பர் 9, சமத்துவத்தின் தந்தை யார். ஆன்சர் சி, காரல் மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 10, சமத்துவ பொருளாதார அமைப்புகளுக்கு உதாரணமான நாடுகள். ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலந்து, கியூபா. ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 11, தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இணைந்து பொருளாதார மேம்பாட்டிற்காக பணியாற்றும் பொருளாதாரம். ஆன்சர் சி, கலப்பு பொருளாதாரம். தனியாரும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். கொஸ்டின் நம்பர் 12, பொருளாதார மாதிரிகளின் வகைப்பாடுகள். ஆன்சர் பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 13, இருதுறை பொருளாதாரத்தின் அடிப்படை அடையாளத்தை எவ்வாறு குறிப்பிடலாம். ஆன்சர் சி, y=c+i. கொஸ்டின் நம்பர் 14, நிஜ வாழ்க்கையில் டேஷ் துறை பொருளாதாரம் காணப்படுகிறது. ஆன்சர் சி, 4. கொஸ்டின் நம்பர் 15, பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. ஆன்சர் டி, நுண்ணியல் மற்றும் பேரியல். கொஸ்டின் நம்பர் 16, பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர்கள் யாது. ஆன்சர் பி, வருவாய் கோட்பாடு. கொஸ்டின் நம்பர் 17, முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு. ஆன்சர் பி, அமெரிக்கா. கொஸ்டின் நம்பர் 18, இருதுறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக. ஆன்சர் ஏ, குடும்பங்களும் நிறுவனங்களும். கொஸ்டின் நம்பர் 19, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முறை. ஆன்சர் சி,
விலை இயக்க முறை அரசின் தலையீடு. கொஷின் நம்பர் 20. 1936ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலில் பேரியல் பொருளாதாரத்தின் நவீன வடிவத்தை பற்றி குறிப்பிட்டவர்? ஆன்சர் சி, ஜான் மேனர்ட் கீன்ஸ். இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, தேசிய வருமானம் பார்க்க போறோம். இது தேசிய வருமானம் ஒரு முக்கியமான டாபிக். அதுல மேக்சிமம் ஒரு இருக்கிற மேக்சிமம் அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே எடுத்துட்டு நம்ம ஓனாவும் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கும். அதுக்கு நீங்க நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்றது உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இப்போ மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணாலும் உங்களுக்கு எடுக்கலன்னா மேக்ஸிமம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock நீங்க மெசேஜ் பண்றீங்க இல்லை கால் பண்றீங்கன்னா ஒன் டைம் பண்ணிட்டு நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock இல்லைன்னா 6 o'clock இல்லைனாலும் அந்த டே உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிற போட்டு உங்களுக்கு மெசேஜ் ஆர் கால் உங்களுக்கு நம்ம பண்ணியிருப்போம். இப்போ எப்படி சொல்றதுன்னா நீங்க ஒரு 8 மணிக்கு கால் பண்றீங்க, உங்களுக்கு 4 o'clock இல்லை 5 o'clock ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் கால் எதுவும் வரல, ரிப்ளை எதுவும் வரனாலும் உங்களுக்கு ஈவினிங் நைட் 10 o'clock உங்களுக்கு மெசேஜ் ஆர் கால் நம்ம கம்பல்சரி பண்ணியிருப்போம், இல்லை நெக்ஸ்ட் டே பண்ணியிருப்போம். நீங்க இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்றீங்க, பேமெண்ட்டே பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை வரனாலும் மேக்ஸிமம் 10 o'clock நைட் 10 o'clock உங்களுக்கு ரிப்ளை வரும். மேக்ஸிமம் ரிப்ளை வந்துடும். ரிப்ளை வரலனா ரிப்ளை வராத பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம்.